எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலனை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 24/4/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பராபவ வருடம், சித்திரை மாதம் 11ஆம் நாள், அஷ்டமி, நாளை நவமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய யோகம் சூலம். இன்றைய கரணம் 1:06 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த சந்தாச நட்சத்திரங்கள் மூலம். இன்றைக்கு முழுமையாக தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வழக்கமான நம்ம அஷ்டமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப போன இதுக்கும் அஷ்டமியில் தான் வெள்ளிக்கிழமை வந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அஷ்டமி வெள்ளிக்கிழமை வருது மகாலட்சுமி இல்லத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஒப்பான ஒரு நாள். மற்ற நாளை காட்டிலும் அஷ்டமியில் நீங்கள் செய்கின்ற பணி வெற்றியடையும், சிறப்படையும் செய்யும். அது உங்களை எதிர்பார்க்க முடியாத ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ராசி பலனுக்கு செல்வோம். முதன்மை ராசியான எல்லோரையும் வெற்றி பெற வைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த நாளில் கிரக நிலவரங்கள் ஏகோபித்த அனைவரதின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தெளிவான மனம், தெளிவான போக்கு, வெற்றி தான் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்க, அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் நீங்க வெற்றி அடைவீர்கள். சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, தெளிவான மனநிலை, அன்புக்கு கட்டுப்படும் தன்மை எல்லா வகையிலும் இருந்தாலும் இன்று கவலை கொஞ்சம் மேலோங்குகின்ற நாளாக இருக்கிறது. இதனால் வாக்கு கொடுத்து விட்டோம், பிள்ளைகளில் பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்தை சீர் செய்ய முடியவில்லை, புதிய பொருளாதார சேர்க்கைகள் ஏற்பட இல்லவே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா எச்சரிக்கையா இருங்க. யார்கிட்டையும் வாக்குவாதத்துக்கு போயிடாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமா இருங்க. நீங்க உங்கள் தந்தை கிட்ட அடிபணிந்து நடந்துக்குங்க. இது போல விஷயங்களை கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை ராசிக்குள் குருவின் பயணம் என்பது வெற்றி பயணம். வெற்றி கொடி கட்டுவீர்கள், வெற்றி கொடி நாட்டுவீர்கள். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி ஒரு அற்புதமான ஒரு பெயர் எடுத்து ஒரு நல்ல ஒரு பங்களிப்பை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை, கடகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனோட தன்மையில் ராசிக்குள்ளே இருக்குன்னு உச்சன்றதுனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஹாப்பியா ஆகும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை. கவனம்தான் தேவை. இந்த காலகட்டத்தில் கவனமா இருங்க, வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் நலமாக வாழக்கூடிய தன்மை. நலம் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப சிறப்பா கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கேதுவின் தன்மையில் இருந்த போதிலும், வாக்குத்தானங்கள் பிரச்சனை இருந்த போதிலும், தொழில லாபத்துல பிரச்சனை இருந்தாலுமே மனம் ஏதோ ஒரு நிலையில் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதனால ஒரு சிறப்பான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே,
கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தா இதனால் வந்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க அமைப்பு, நட்புகளால் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் இந்த நாளில் இருக்கிறது. அப்படின்னா நட்பு வெற்றி பெறனா புதன் இருக்கிற 7ஆம் இடம்ங்க நட்பு வீடு தான். தனியும் புதனும் நட்பு. செவ்வாயை விட்டுருங்க, ஆனால் அதில் இருக்கின்ற சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நட்புகளால் பாராட்டப்படக்கூடிய அமைப்புகள், நட்புகளால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நல்ல மகிழ்ச்சிகள் இருந்தாலுமே எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்க பெறும். ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பர்களுக்கு இருந்த சந்திராசம் விலகிருச்சு. இன்னைக்கு நற்செயல்களால் நீங்க பெரிதும் பாராட்டப்படுவீர்கள். எல்லா விதமான நன்மையும் நடக்கும். எல்லா விதமான நன்மையும் கிடைக்க பெறுகின்ற அமைப்பாக இந்த நாள் இருக்கிறது. ஏனால் சில கிரகங்கள் மாறி இருந்தாலுமே சந்திரனின் பயணம் வந்து உங்களுக்கு பெருமளவில் ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால வந்து இந்த நாள் நற்செயல்களால் அல்லது நற்சொல் செயல் அப்படிங்கிறது அளவுக்கு போய் நிற்பீங்க. யார்ட்டையும் வம்பு விஷயத்துக்குள்ள பேச முடியாது. பிள்ளைகள்கிட்ட அனுகூலமா இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை உண்டு. அது குறிப்பா விருச்சிகம் வந்து நிறைய புதிய புதிய பணிகள், புதிய புதிய வேலைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த நாள்ல இருக்குது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தா இந்த நாள் வந்து சிறப்பான நாள். ஏன்னா ஆர்வம் மேல எல்லாம் செஞ்சு முடிக்கணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும். எல்லாம் தானே செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் விடவும் சில விஷயங்கள் வந்து பொறுத்து செய்யணுன்றது தெரிஞ்சுக்கங்க. ஆர்வம் இருந்தா பத்தாது, அதுக்கான காரிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 7ஆம் இடம் பாதிப்பு, இங்க தொழில் சாணம் பாதிப்பு, சற்று நிதானமா இருக்கும். இன்றைய தொழில் செய்ய முடியாத நிலைமை கூட போயிருக்கலாம். அதனால வந்து இன்றைய நாள் தவறுங்க, கொஞ்சம் நிதான போக்கு இருந்தா நல்லது நடக்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் ஆதரவு பெருகக்கூடிய அமைப்புகள் உண்டு, வெற்றிகள் உண்டு. ஆதரவு உண்ணாவே வெற்றி தானே உங்களுக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நேரடியான பார்வையில் இல்லைனாலும் மறைமுக பார்வையில் விரயமும் தனமும் கூடுதல் இல்லைங்களா, அதுவே ஒரு வெற்றி தான். விரயம் வந்து தனம் வரதுங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகுது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல வந்து பொறுமை நிதானம் கடைபிடிவது சிறப்பாகவே தெரியும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, சந்திரனின் பயணம்ங்கிறது வந்து ஒரு வகையில் இருந்தாலுமே இந்த குருவின் பயணம்ங்கிறதும் ஒரு சிறப்பை தருகிறது. ஏன்னா குருவின் பார்வை, குரு ராகு, பழி தந்த வினைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்று கும்பத்திற்கு உண்டு. கணிசமா உங்களோட வேலையில கவனமா இருங்க, தொழில கவனமா இருங்க. எல்லா வயது பெண் குழந்தைகளும் பாதுகாப்பான பயணத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். மீனராசி என்பர்களை, மீனத்தை பொறுத்த மட்டும் இதெல்லாம் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை, புதன் சேர்க்கைன்றது லாபகரமான அமைப்பே தான். எதுவும் நம்ம நட்டெல்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஆர்கியூமெண்ட் நோ. மீனத்தை பொறுத்தவரை எந்த விதமான ஆர்கியூமெண்ட் சரின்னு போயிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ராசி அதிபதி 4ல் இருக்கிறது. 5க்கு போகும்போது இன்னும் நிறைய வேற்றங்கள் உண்டு. இன்னைக்கு இந்த தேதியில வீட்டுக்குள்ள சில சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். இறைவனை துதியுங்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.